அனைவருக்கும் வணக்கம். HCF மீப்பேவா, அதாவது மீப்பெரு பொது வகுத்தி, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அல்லது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், GCD அப்படி கூட சொல்லுவாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு இந்த காணொலியில் பார்க்கலாம். இப்போ மிக சிறிய எண்ணா கொடுக்குறாங்கன்னு வைங்க, அப்படியே பார்த்த உடனே சொல்லிடலாம். 2,4 கொடுத்தாங்கன்னா 2 எண்களையும் வகுக்கிற மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கேட்டால் 2ன்னு சொல்லிடலாம். 2 2 2 2 4. அப்படி இல்லையா, 2ஐயும் கழிச்சு கூட 4ல் 2 போனால் 2, 2 2ஆல் வகுக்க முடியும், 4ஐயும் 2ஆல் வகுக்க முடியும். எனவே 2க்கும் 4க்கும் மீப்பெரு பொது வகுத்தி 2. பெரிய எண்களாக கொடுத்தால் எப்படி கண்டுபிடிப்பது? கொடுக்கப்பட்ட எண்களை வகுக்கும் மிகப்பெரிய எண் மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு சொல்லலாம். அதை பல வழிகளில் கண்டுபிடிக்கலாம். ஒரு சூழ்நிலையில் ஒரு முறை ஈஸியாக இருக்கும். அதை எவ்வாறு கற்றுக்கொள்வது என்பதை காணொளியில் பார்ப்போம் வாங்க. கொடுக்கப்பட்டுள்ள 2 எண்கள் 15, 45. 2 எண்களுக்கும் மீப்பெரு பொது வகுத்தி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் ஒரு எண்ணின் மடங்கு இன்னொரு எண்ணாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். மடங்குகள் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். 15இன் மடங்குகள் கொடுக்குற எண்களில் 2 எண்களில் சிறிய எண் எதுன்னு பார்க்கணும். 15. இப்போ அதோட மடங்குகளை நம்ம எழுதுகிறோம், அதாவது மல்டிபிள்ஸ் எழுதுகிறோம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 15 எழுதிக்கிறோம்னா என்னென்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 15இன் மடங்குகள், அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 15 என்னன்னு கேட்டிங்கன்னா 15, 30, 45, 60, 75, 90. 15 கூட்டி எழுதலாம், இல்லை 15ஆம் வாய்ப்பாட்டில் வர நம்பர்ஸ் நம்ம எழுதிக்கிறோம். எழுதிட்டு இப்போ வருது 15 இருக்குது. இதே இந்த மல்டிபிள்ஸில் 45 இருக்குது, 15 இருக்குது, 45 இருக்குது. அப்போது 2 எண்களுமே இந்த மடங்குகளில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த 2 எண்களில் சிறிய எண் தான் மீப்பெரு பொது வகுத்தி, அதாவது HCF அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த 15, 45 2 எண்களில் சிறிய எண் பார்த்திங்கன்னா 15. எனவே HCF 15. ஒரு எண் இன்னொரு எண்ணோட மடங்காக இருந்துச்சுன்னா அந்த 2 எண்களில் எது சிறிய எண்ணோ அதுதான் மீப்பெரு பொது வகுத்தி, அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ HCF கண்டுபிடிக்கிறதுல மடங்குகளாக இருக்கிறப்போ இந்த முறையை நம்ம பின்பற்றிக்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் மடங்குகளாக இல்லையா இருக்குதா கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் நம்ம அடுத்து வேறு ஒரு முறையில் கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால் அதே எண்கள் 15, 45 எடுத்துக்கிறோம். பகா காரணி முறையில் மீப்பெரு பொது வகுத்தி, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். இப்போ 2 எண்களையும் உள்ளே எடுத்து எழுதிக்கிறோம். எத்தனை எண்கள் கொடுத்தாலும் எழுதிக்கலாம். 2 இல்லை 3, 4, 5 எத்தனை எண்கள் கொடுத்தாலுமே இதே மாதிரி நம்ம உள்ளே எழுதிக்கலாம். 15, 45 எழுதிட்டு 2 எண்களுமே எந்த வாய்ப்பாட்டில் வருது, 2ன்னா கொடுத்துருக்கிறது 2 எண். நிறைய எண் கொடுத்தா நம்ம எல்லா எண்களும் எந்த வாய்ப்பாட்டில் வருது அப்படின்னு பார்த்து யோசித்து கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே 5 என்ற எண் நம்மளுக்கு கிடைக்குது. 5 இங்கே எடுத்து எழுதிட்டோம். 15ல் எத்தனை 5 இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3, 5, 15. அதனால் 3 எடுத்து நம்ம கீழே எழுதிக்கலாம். அடுத்த எண் 45 பார்க்கலாம். 45ல் எத்தனை 5கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 9, 5, 45. எனவே 9 முறை என்பதை இங்கே கீழே எழுதி கொள்ளலாம். இப்பொழுது 2 எண்களும் 3ம் 9ம் ஒரே வாய்ப்பாட்டில் வருகிறதா என்று பார்க்க வேண்டும். 3ம் 9ம் 3ஆம் வாய்ப்பாட்டில் வருகிறது. எனவே மறுபடியும் 3ஆல் வகுக்கலாம். 2 எண்களும் 3ஆல் வகுக்க வேண்டும் என்பதால் 3ஐ எடுத்து அங்கே எழுதி கொள்ளலாம். 3ல் எத்தனை 3கள் உள்ளன? ஒரு 3 உள்ளது. எனவே அந்த 1ஐ எடுத்து கீழே எழுதி கொள்வோம். அடுத்து 9ல் எத்தனை 3கள் உள்ளன என்று பார்த்தால் 3, 3, 9. அந்த 3ஐ எடுத்து கீழே எழுதி கொள்வோம். 2 எண்களும் ஒரே வாய்ப்பாட்டில் வருகிறதா என்று பார்க்க வேண்டும். 1ம் 3ம் வேறு எந்த வாய்ப்பாட்டிலும் வரவில்லை என்றால் நாம் வகுப்பதை நிறுத்தி கொள்ளலாம். இதே மாதிரி எத்தனை எண்கள் கொடுத்தாலும் எல்லா எண்களும் ஒரே வாய்ப்பாட்டில் வருகிறதா என்று பார்த்து கொண்டே வகுத்து கொண்டே வர வேண்டும். வரவில்லை என்றால் நிறுத்தி கொள்ளலாம். இப்பொழுது
நாம் எந்தெந்த எண்களால் வகுத்தோமோ அந்த எண்களை எல்லாம் பெருக்கிக் கொண்டால் மீப்பெரு பொது வகுத்தி கிடைத்துவிடும். இங்கே 5 பெருக்கல் 3 2 எண்களையும் பெருக்கினால் நமக்கு மீப்பெரு பொது வகுத்தி அதாவது HCF கிடைத்துவிடும். 5 3 15 என்பது HCF ஆக நமக்கு கிடைக்கிறது. எத்தனை எண்கள் எவ்வளவு பெரிய எண்கள் கொடுத்தாலும் இந்த முறையில் நாம் கண்டுபிடிக்க முடியும். வகுத்தல் தெரிந்திருக்க வேண்டும். வகுத்து ஈவை எடுத்து கீழே எழுத வேண்டும். ஒரே வாய்ப்பாட்டில் வரவில்லை என்றால் நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த விஷயங்கள் தெரிந்தால் இந்த முறையில் எளிதாக நாம் மீப்பெரு பொது வகுத்தியை கண்டுபிடித்து விடலாம். அடுத்து 3ஆவதாக ஒரு முறையிலும் மீப்பெரு பொது வகுத்தியை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை பார்ப்போம். கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் எது பெரிய எண்ணோ அதை உள்ளே எழுதி கொள்ள வேண்டும். சிறிய எண்ணால் அந்த எண்ணை வகுக்க வேண்டும். இங்கே பெரிய எண் 45, சிறிய எண் 15. எனவே 45ஐ 15ஆல் வகுக்கப் போகிறோம். 45இல் எத்தனை 15கள் இருக்கின்றன? 3 15 45. எனவே 3ஐ எடுத்து ஈவில் எழுதி கொள்ளலாம். 3 15 45. எனவே கீழே 45இன் கீழே மறுபடியும் 45ஐ எழுதி கொள்ளலாம். 45இல் 45 போனால் மீதி 0 கிடைக்கிறது. எந்த எண்ணால் வகுக்கும் போது மீதி 0 கிடைக்கிறதோ அந்த எண்ணே மீப்பெரு பொது வகுத்தி அதாவது HCF. இங்கே 15ஆல் வகுக்கும் போது நமக்கு மீதி 0 கிடைக்கிறது. எனவே மீப்பெரு பொது வகுத்தி HCF 15. ஒரு மதிப்பெண் வினா அல்லது கோடிட்ட இடம் சரியான விடையை தேர்ந்தெடு பொறுத்துக அல்லது போட்டித் தேர்வுகளில் ஒரு மதிப்பெண் கேள்வி இந்த மாதிரி வந்தால் எளிதாக எப்படி கண்டுபிடிக்கலாம், வழி போடாமல் அப்படியே கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் 15 45 எடுத்து எழுதிக் கொள்கிறோம். இப்பொழுது பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிக்க வேண்டும். இங்கே பெரிய எண் 45, சிறிய எண் 15. 45இலிருந்து 15ஐ கழிக்க வேண்டும். கழித்தால் நமக்கு 30 கிடைக்கிறது. இந்த 30 15ஐ 30ஆல் வகுக்க முடியுமா? முடியாது. முடியுமா என்று நாம் சரிபார்க்க வேண்டும். இங்கே முடியவில்லை. அடுத்து என்ன செய்வது? 30ஐ 2 பெருக்கல் 15 என்று எழுதலாம். இப்போது 2ஆல் வகுக்க முடியுமா 15ஐ என்று பார்த்தால் முடியாது. அடுத்து 15ஆல் பார்க்க வேண்டும். 15ஆல் வகுக்க முடிகிறதா என்று சரிபார்க்க வேண்டும். 15ஐ 15ஆல் வகுக்க முடியும் ஒரு முறை. 45ஐ 15ஆல் வகுக்க முடியும் 3 முறை. 2 எண்களையும் வகுத்து வந்தால் அந்த எண் தான் மீப்பெரு பொது வகுத்தி. எனவே இங்கே 15 என்பது மீப்பெரு பொது வகுத்தி. இங்கே HCF 15 என்று கிடைக்கிறது. எந்த எண்கள் கொடுத்தாலுமே 2 எண்களில் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிக்க வேண்டும். கழித்து வரும் எண் அந்த 2 எண்களையும் வகுக்கிறதா என்று பார்க்க வேண்டும். வகுக்க முடிந்தால் அந்த எண்ணே மீப்பெரு பொது வகுத்தி. வரவில்லை என்றால் இவ்வாறு ஒவ்வொரு எண்ணாக கண்டுபிடித்து அது வகுக்கிறதா என்று கண்டுபிடிக்கலாம் எளிதாக. அடுத்து 12 18 என்ற 2 எண்களை பார்ப்போம். 18 2 எண்களில் பெரிய எண் 18. 18ஐ சிறிய எண் 12ஆல் வகுக்க வேண்டும். எவ்வளவு பெரிய எண் கொடுத்தாலும் இந்த முறையில் நாம் மீப்பெரு பொது வகுத்தியை கண்டுபிடிக்கலாம். பெரிய எண்ணை எடுத்து உள்ளே எழுதி கொள்ள வேண்டும். சிறிய எண்ணை எடுத்து வெளியே எழுதி கொள்ள வேண்டும். 18இல் எத்தனை 12கள் உள்ளன என்று பார்த்தால் ஒரு 12 இருக்கிறது. எனவே 1ஐ எடுத்து ஈவில் எழுதி கொள்வோம். ஓர் 12 12. 12ஐ எடுத்து 18இன் கீழே எழுதி கொள்வோம். இப்பொழுது 18இலிருந்து 12ஐ கழிக்கலாம். 18இலிருந்து 12ஐ கழித்தால் நமக்கு கிடைப்பது 6. இப்பொழுது மீதி நமக்கு 0 என்று வரவில்லை. எனவே இப்பொழுது என்ன செய்வது? இந்த மீதி வரும் எண்ணை அப்படியே வைத்துக்கொண்டு இங்கே 12ஆல் வகுத்தோம் அல்லவா, அந்த எண்ணை எடுத்து மீண்டும் நாம் 12ஐ 6ஆல் வகுக்கப் போகிறோம். இங்கே உள்ள 12ஐ இந்த 6ஆல் வகுக்க வேண்டும். அங்கே வரும் எண்களை இவ்வாறு நாம் தொடர்ந்து வகுத்து கொண்டே 0 வரும் வரை வகுத்து கொண்டே தொடர்ந்து செய்தால் மீப்பெரு பொது வகுத்தியை கண்டுபிடித்து விடலாம். இப்பொழுது 12ஐ 6ஆல் வகுக்கப் போகிறோம். 12இல் எத்தனை 6கள் உள்ளன? 12இல் 2 6கள் உள்ளன. எனவே 2ஐ எடுத்து ஈவில் எழுதி கொள்வோம்.
2 12. எனவே நாம் 12ஐ கீழே எழுதி கொண்டு கழித்தால் 12இல் 12 போனால் 0. 0 கிடைக்கும் போது நாம் நிறுத்திக் கொள்வோம். எந்த எண்ணால் வகுக்கும் போது 0 கிடைக்கிறதோ அந்த எண்ணே மீப்பெரு பொது வகுத்தியாகும். எனவே இங்கு 6 என்பது மீப்பெரு பொது வகுத்தியாக கிடைக்கிறது. மீப்பெரு பொது வகுத்தி அதாவது மீப்பேவா 6 என்று கிடைக்கிறது. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF 6 என்று கிடைத்துள்ளது. எவ்வளவு பெரிய எண் கொடுத்தாலும் இந்த முறையில் நாம் கண்டுபிடித்து விடலாம். என்ன கொஞ்சம் வகுத்தல் அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும் ஒரு சில கணக்குகளில். ஆனால் இதே முறைதான். எவ்வளவு முறை வந்தாலும் மீதி 0 வரும் வரை தொடர்ந்து வகுத்து கொண்டே இருக்க வேண்டும். மீப்பெரு பொது வகுத்தி அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை எப்படி பல முறையில் கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். அதில் எந்த இடத்துல எந்த முறை எளிது அப்படின்னு செய்ய தான் நம்மளுக்கு பழக்கம் வரும். எந்த முறை எளிதுன்னு நினைக்கிறோமோ அந்த முறையில் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எவ்வளோ பெரிய எண் கொடுத்தாலும் இதெல்லாம் நம்ம எளிதாக கண்டுபிடிச்சிக்க முடியும்.